ஹலோ ஹாய்ங்க. நான் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், பூண்டு நச்சு வச்சுருக்கேன், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, மிளகாப்பொடி, மல்லி, எல்லாம் மசாலா கலந்த மல்லிப்பொடி, மீன், உப்பு, எண்ணெய், நல்லெண்ணெய், இவ்வளோதாங்க. கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு சூடு ஏறினோன்னே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வணங்கிருச்சு. பூண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வணங்கிட்டு நல்லா வணங்கி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம மிளகாப்பொடி போடலாம். நல்லா வணங்கிருச்சுங்க. வணங்கினதுக்கப்புறம் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி வணங்கிருச்சு. தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மெரிச்சு வைக்கணும். தக்காளி வணங்கிருச்சு. புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு மிளகாப்பொடி, மல்லிப்பொடிங்க, மிளகாப்பொடியில் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. கிண்டி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மூடி போட்டுலாங்க. கொதிக்கட்டும், அப்புறமா மீன் போடலாம். குழம்பு கொதிச்சிருச்சுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வற்றினோன்னு மீன் போடுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி ஒரு கிண்டி கிண்டிட்டு இறக்க வேண்டியதாங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.